சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே. ஸோ பல ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு. அடுத்த வருஷத்துக்கு நீ தான்ப்பா வைஸ் கேப்டனு. திரும்ப வந்து சிஎஸ்கே வந்து அஸ்வினியும் துபையும் ட்ரைட் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க 2 பேரும் அவங்க டீமில் பேசிட்டாங்க. டேய் எங்கேருந்து உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது. ஏன்னா சும்மா எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றாங்க. இது உண்மைன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வர்றது பிளேயர் டு டீம் வந்து அக்ரீடு. ஸோ வந்து சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்ட்ட சொல்கிறாங்க நான் அடுத்த சீசன் வெளியே வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்ஆரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த கொஞ்ச நாள்லேயே ரியான் பராக கேப்டனாக போட போகிறாங்க. ஆனால் சிஎஸ்கேக்கு தான் வரப்போகிறாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஆகும். சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா சஞ்சு சாம்சனை ட்ரேட் மூலியமாக சிஎஸ்கே வாங்குறதுக்கான எல்லா முடிவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்ஆருக்கு வந்து அதில் என்ன பெனிஃபிட்டு? ஒரு பிளேயரை ஒரு ஸ்டார் பிளேயரை நான் ஆல்ரெடி இழக்கிறேன், அது உனக்கு கொடுக்குறேன், அது அடுத்த டீமுக்கு அட்வான்டேஜ் வேறு, அது ஏன் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த கேள்விக்கான பதில் சிஎஸ்கே கிட்டே இருக்கா? கேன் சிஎஸ்கே ஆஃபர் சம் ஒன் அட் லோ ப்ரைஸ் ஆஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் எக்ஸ்பெக்ட்ஸ்? அந்த மாதிரி ட்ரேட் பண்ண முடியலன்னா ஸோ தே ஹாவ் டு லெட் கோ ஆஃப் சஞ்சு சாம்சன் டு த ஆக்ஷன். நீங்கள் ஆக்ஷனில் போய் எடுக்கணும். ஸோ ஆக்ஷனில் போய் எடுத்தால் என்ன பிரச்சனை? கேகேஆருக்கும் விக்கெட் கீப்பர் கேப்டன் தேவைப்படுது. ஸோ அவங்களும் அந்த பிட் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ் மாதிரி 18லேருந்து 22-24 கூட போகலாம்.